ஆகஸ்ட் 17. ஸோ ஆகஸ்ட் 17 பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்தோனேஷியாவில் இந்த அன்னைக்கு சுதந்திர தின விழா வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா 1945 வரைக்கும் டச்சுக்காரனோட கண்ட்ரோலில் இருந்தது. 1945 ஆகஸ்ட் 17 இந்த அன்னைக்கு தான் வந்து அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடைச்சிது. அதே மாதிரி இந்தோனேஷியாவில் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிக அளவில் முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா தான். அதுமாதிரி இந்த நாடு பார்த்தீங்கன்னா பிளாக் கேட் அப்ரிஷியேஷன் டேங்கிறாங்க. ஸோ பிளாக் கேட் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பூனை, கருப்பு பூனையாக இருக்கும். ஸோ இந்த பூனை பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் சில இடங்களில் வந்து இந்த பூனையை வந்து வீட்டில் வளர்த்தா அவங்களுக்கு வந்து லக் அடிக்கும், யோகம் வரும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ இந்த ஸ்பீசிஸாக பாதுகாக்கிற விதமாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. ஆனால் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஐ லவ் மை ஃபீட் டேங்கிறாங்க. ஸோ உங்களோட கால்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும். உங்கள் காலில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும். உங்கள் காலை எப்பவுமே நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ஸோ கால்களோட அந்த ஃபுட்டோட பாதத்தோட நம்மளோட அந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐ லவ் மை ஃபீட் அப்படிங்கிற ஒரு டே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது போக ஆகஸ்ட் 17 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோத்துக்கு பிறந்தநாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்தநாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you.